கிரகணம் என்றால் என்ன? கிரகணம் என்பது சூரியனும் பூமி சந்திரன் ஆகிய மூன்றும் வானிலை பொருட்கள் ஒரே நேர்கோட்டில் வரும்பொழுது ஒரு பொருள் மற்றொரு பொருளின் நிழலால் அல்லது மறைக்கப்படுவதால் ஏற்படும் வானியல் நிகழ்வாகும். சூரிய கிரகணம் சந்திரன் சூரியனுக்கு பூமிக்கும் இடையே வரும்பொழுது சூரிய ஒளி பூமியை அடைவதை தடுக்கிறது. இந்த நிகழ்வின் பொழுது சந்திரன் பூமியின் மீது ஒரு நிழலாய் பாய்ச்சுகிறது. சந்திர கிரகணம் பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே வருவதால் பூமியின் நிழல் சந்திரன் மீது விழுகிறது. இதனால் சந்திரன் தற்காலிகமாக மறைக்கப்பட்டு அதன் ஒளி மங்கி அல்லது சிவப்பாக தோன்றும். கிரகணம் எப்படி ஏற்படுது தெரியுமா? சூரியன் பூமியின் சந்திரன் ஆகிய சூரியனை சற்று தங்கள் சுற்றுப்பாதையிலிருந்து பயணிக்கும் பொழுது அவை எப்பொழுதாவது ஒரே நேர்கோட்டில் வருகின்றன. இந்த நேர்கோட்டு அமைப்பை பொறுத்து சந்திரன் பூமியின் நிழலில் செல்லும் பொழுது சந்திரன் கிரகணமும் பூமி சந்திரனின் நிழலில் வரும்பொழுது சூரிய கிரகணமும் ஏற்படுகிறது. சந்திரனின் கிரகத்தின் வகைகள். முழு சந்திர கிரகணம் நிலவு முழுமையாக பூமியின் நிழல் பகுதியில் மறைந்து சில சமயங்களில் இரத்த நிலவாக சிவப்பாக தோன்றும் பகுதி சந்திர கிரகணம். நிலவின் ஒரு பகுதி மட்டுமே பூமியின் நிழலில் மறைந்து தெரியும். கிரகங்களின் பொழுது கோவில்கள் மூடப்படுவது ஏன்? கிரகங்களின் பொழுது கோவில்கள் மூடப்படுவதற்கான முக்கிய காரணம் அண்ட ஆற்றல்கள் மிகவும் தீவிரமாக இருக்கும் பொழுது கோவிலின் உள்ளிருக்கும் ஆற்றல்களையும் பாதிக்கும் சமநிலையின்மை ஏற்படாமல் என்பதே. எனவே இந்த அண்ட ஆற்றல்களை பயன்படுத்தி கோவிலின் ஆற்றல்களை மேலும் சமநிலைப்படுத்தவும் பாதுகாக்கவும் கோவிலை மூடப்படுகின்றன. இந்த ஆற்றல் தாக்கத்திலிருந்து தெய்வ சக்திகளை வழிபாட்டு தலத்தையும் பாதுகாப்பதற்காகவும் அவற்றை மேலும் சமநிலைப்படுத்தவும் கோவில்கள் மூடப்படுகின்றன. சில மரபுகளின்படி கிரகத்தின் பொழுது கோவில்களை மூடுவதும் ஒரு பாரம்பரியம் மற்றும் நம்பிக்கையாகும். கிரகணத்தின் பொழுது ஏற்படும் அண்ட ஆற்றல் பாதுகாப்பிலிருந்து கோவில்களையும் தெய்வங்களையும் பாதுகாப்பது கோவிலின் உள்ளிருக்கும் தெய்வ ஆற்றல்களை சமநிலைப்படுத்தி அவற்றின் சக்தியையும் பாதுகாக்கிறது.